இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், தனிநபர் கடன் சார்ந்த பிரிவுல 2வதா இருக்கக்கூடிய வாகன கடன் பத்தி நம்ம பார்க்க போறோம். வாகன கடன் அப்படிங்கிறது நம்ம ஒரு பைக்கா இருக்கலாம், அல்லது ஒரு காரா இருக்கலாம், அல்லது ஒரு டாக்ஸி, இல்லன்னா ஒரு ஆட்டோ இந்த மாரியான வாகனங்கள வாங்குறதுக்கான கடன் அப்படிங்கிறது வாகன கடன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன விதமான தகுதிகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அ வயது வரம்பு 21 வயதிலிருந்து 65 வயதுக்குள்ள இருக்கணுங்க. வருமானம் அப்படின்னு பார்க்குறப்போ, சம்பளம் 15,000த்திலிருந்து 25,000த்துல இருக்கணும். இதே பிசினஸ் பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வருமான வரி கண்டிப்பா தேவைப்படும். மற்றும் பிசினஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறது தேவைப்படும். ஓகே. இந்த வேலை நிலை அப்படிங்கிறதுனா, இந்த சம்பளம் வாங்குறவங்க குறைந்த 1 ஆண்டு ஒரு கம்பெனில சேலரி வாங்கியிருக்கணும். பேங்க்ல கிரெடிட் ஆகணும். ஓகேங்களா? இது வேலையோட நிலைய பொறுத்து. இதே பிசினஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் அவர் பிசினஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கான வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்கணும். பிசினஸ் ப்ரூஃப் இருக்கணும். சிபில் ஸ்கோர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, 700 ஸ்கோர் சிபில பொறுத்தவரைக்கும் இருக்கணுங்க. வட்டி வீதங்கள் இந்த வாகன கடனுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா, 7.5லிருந்து 14% வரைக்கும் வரும். இது பேங்க் பொறுத்து, தகுதிய பொறுத்து மாறுபடும். கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்திலிருந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் இந்த வாகன கடனுக்கு உண்டான கால அளவு குடுக்குறாங்க. இப்போ இத எப்படி தீர்மானம் பண்றாங்க? லோன் எப்படி தீர்மானம் பண்றாங்க அப்படின்னு பார்க்கிறப்போ, இப்போ வாகன மதிப்புல நம்ம முன் தொகையா ஒரு 10%ல இருந்து 25% நம்மளுடைய செல்ஃப் தொகை இருக்கணுங்க. முன் தொகை நம்மளோட பணமா இருக்கணும். மீதி இருக்கிறத அவங்க லோன் மூலியமா குடுக்குறாங்க. ப்ராசஸிங் கட்டணங்கள் அப்படின்னு பொறுத்து, அது வங்கிகளுக்கு ஏற்றார் போல வங்கிகள் மாறுபடும். அதே மாரி க்ளோசிங் சார்ஜ். இப்போ நம்ம வண்டி ஒண்ணு எடுத்துட்டோம். ஒரு 2 ஆண்டுகள்லயே நம்ம குளோஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ, இதுக்கு உண்டான சார்ஜ் வரும். இதுவும் வங்கிகளுக்கு ஏற்ற மாறுபடும். ஓகே. ஒரு கேள்வி. இப்போ வண்டி எடுத்தாச்சு. கட்டாம விட்டுட்டா என்ன ஆகும்? இஎம்ஐ கட்டல. கட்டாம விட்டுட்டா என்ன மாரியான நடவடிக்கைகள் பேங்க் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இஎம்ஐ கட்டாத இஎம்ஐக்கு லேட் ஃபீஸோட நீங்க இஎம்ஐ கட்டுற மாரி இருக்கும். 2வது அதையும் நீங்க லேட்டா கட்டுறீங்க, இல்ல கட்டாம தவறுறீங்கங்கிற பட்சத்துல உங்களுடைய சிபில் கண்டிப்பா பாதிக்கும். 2 டூ 3 மாதங்கள் நீங்க தொடர்ந்து இஎம்ஐ கட்ட தவற பட்சத்துல உங்களுடைய வண்டி சீஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு யாராவது ஷூரிட்டி கையெழுத்து, ஒரு சாட்சி கையெழுத்து ஒருத்தர் போட்டு குடுத்திருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வாங்குன கடனுடைய பாதிப்பு அவரையும் பாதிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இந்த தவறு உங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட்ட, ஷூரிட்டி கையெழுத்து போட்ட அந்த நபரையும் சிவில் பாதிப்புக்கு உள்ளாக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ், நெசவாளர் காலனி, பிஎன் ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.